தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் சமுதாயம் ஏறத்தாழ 1/5 மேலாக இருக்கிற சமுதாயம். ஆனாலும் ஆட்சி அதிகாரத்துல இல்லாத சூழ்நிலையால இன்னைக்கும் வன்னியர்கள் அவர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக கையேந்த வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு, உசுர கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா பாருங்க, பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் ஒரு புரட்சியவே ஏற்படுத்தினாங்க. தனியார் துறையிலும் 100% இடஒதுக்கீட கன்னடர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு கர்நாடக அரசு. சட்டமன்றத்தில் அதற்கான சட்ட மசோதாவும் நிறைவேற்றிருக்கிறார். இங்கேயும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையில 75 விழுக்காடு தமிழர்களுக்கே உரிமை பெற்று தருவோம்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆச்சு, கண்டுக்கவே மாட்டாங்க. இந்தியா கூட்டணி ஒண்ணு மண்ணா இருக்கிறீங்களே சித்தராமையா, கொஞ்சம் எங்க ஸ்டாலின் கிட்டையும் புத்திமதி சொல்லக்கூடாதா? இதெல்லாம் மாநில உரிமைங்க, அந்த மாநிலத்து மக்கள் வாழ வேண்டாமான்னு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? அவர் குடும்பம் வாழ்ந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அவருக்குள்ள மினிஸ்டர் தொழில, விளையாட்டுல, அரசியல்ல, சினிமால அத்தனையிலும் அவர் குடும்பத்தை கிளைப்பரப்பி வச்சிருக்காரே தவிர தமிழர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட மாட்டாங்க. கர்நாடகா பாருங்க, நம்ம தண்ணியே தரலன்னா அவங்க மேல கோவப்பட்டா கூட அவங்களுக்கு நியாயம் அநியாயம்லாம் தெரியாதுங்க. அந்த மாநிலத்து மக்களின் பக்கம் தான் இருப்பாங்க. காவேரி விஷயத்துல கூட அந்த விஷயத்துல அவங்கள பாராட்டணும். அந்த மாநில மக்களின் பக்கம் உரிமைக்காக இருக்கிறாங்க. ஆனா நம்ம மாநில முதல்வரை பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, தரவுகளை சேகரிச்சு கொடுங்க, 69% இடஒதுக்கீடை காப்பாத்துங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நீங்க அது மோடி கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. அதை விட ஒரு பெரிய குடும்பம் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் என்ன திமுக வேட்பாளர். எங்க அந்த சாராய கடையெல்லாம் மூடுங்க, அப்புறம் ஓட்டு வந்து கேட்கலான்னு ஒருத்தர் சாமானியம் கேட்டதுக்கு நீ போய் மோடி கிட்ட கேளு அப்படின்ற. உங்க ஆளு ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்துல கேட்டு கேள்வி வாங்கிட்டத உங்களுக்கு தெரியாதா? நாடாளுமன்றத்துல போய் சொல்லியிருக்கிறாரு யாரு? திருமாவளவன் அவர்கள் இந்தியா முழுக்க மதுவிலக்க கொண்டு வரணும் அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனே எழுந்து, ஏங்க நீங்க கூட்டணியில இருக்கிற பாருங்க திமுக, அதுல பல சாராய ஆலை முதலாளிகள் இருக்கிறாங்க, அவங்க சாராய ஆலை நிறுத்த சொல்லுங்க, உங்க மாநிலத்துல தமிழ்நாட்டுல உங்க முதலாளி கிட்ட மதுவிலக்க கொண்டு வர சொல்லுங்கன்னு சப்புன்னு சொல்லிட்டாங்க. பாவம் திருமாவளவன் அவர்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை. எதை எங்க கேட்கணும் ஒரு வரமுறை இருக்கு. மதுவிலக்க தமிழ்நாட்டில் தான் கேட்கணும், அந்த மதுவிலக்க கொண்டு வரணும். இளைஞர்களை, சின்ன சின்ன சிறுவர்களை அத்தனை பேரையும் சீரழிச்சிட்டு அதை வைக்கவும் கேட்க மாட்டாரு, திருமாவளவன் அவர்களும் கேட்க மாட்டாரு, 2 கம்யூனிஸ்டும் கேட்காது, காங்கிரஸ் கூட அப்பப்ப கேட்குது. சரி, அதுலதான் மதுவிலக்கில் தான் இந்த கொடுமை அப்படின்னு பார்த்தா காவேரி நீர் பிரச்சனைய உரிமையோட கேளுங்கய்யா. அங்க பாருங்க, அத்தனை பேரும் ஒன்னா நின்று தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க உங்க கூட்டாளி தானே, கையை கோத்துட்டு போஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே, உங்க கூட்டாளி தானே. ராகுல் காந்தியை பிரதமராக்கணும் என்று அரும்பாடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினால ராகுல் காந்தியை தான் பிரதமராக்க முடியல, காவேரி தண்ணியுமா கொண்டு வர முடியல. சித்தராமையாட்ட சொல்லி, உங்க நண்பர் சிவகுமார்ட்ட சொல்லி அந்த தண்ணியை கொண்டு வரலாம், வாய் திறக்க மாட்டேன்றான். இதோட பெரிய கொடுமை என்னன்னா, சரி அங்க காங்கிரஸ் அங்கேயும் இங்கேயும் இருகொள்ளி பாம்பு மாதிரி என்னடா பேசுறதுன்னு இருக்கலாம். மு க ஸ்டாலின் கூட அங்க யாராவது அவங்க குடும்பத்தார்கள் அதிகமா முதலீடு செஞ்சு வந்திருக்கலாம், தொழில் பாதிச்சிருமோன்னு கூட நினைக்கலாம். திருமாவளவன் அவர்களும் கூட காவேரி நீர் விவகாரத்துல கர்நாடகா பக்கம் பேசிட்டு வந்தாரு பாருங்க, கர்நாடகா பிரச்சாரத்தின் போது. அதுதான் உச்சபட்ச கொடுமை. அப்ப தமிழர்களுடைய உரிமையை யார் தான் காப்பாத்துறது? யாருமே இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தமிழர்களுக்காக நேர்ந்து விட்டுருக்கா. இன்னைக்கு கர்நாடகால இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, சட்ட மசோதா சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தனியார் துறையிலும் 100% வேலையை கன்னடர்களுக்கு உறுதிப்படுத்தணும். யாரு? சிஐடியில. இதுல யார் அதிகமா பாதிக்கப்படாது தெரியுங்களா? ஓசூர், சேலம், கோயம்புத்தூர் அப்படின்னு எல்லா பக்கமும் இங்கேருந்து போயிருக்கிறான் பாருங்க தமிழர்கள், அத்தனை பேரும் அடிபட்டு போடுவான். சரி, அவனுக்கான வேலையை தமிழ்நாட்டுல உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அதுக்கான நடவடிக்கையை தமிழ்நாடு என்ன பண்ண போகுது? இன்னைக்கு பல பேர் உடையாந்துருவான், வேலை இல்லை. கர்நாடகாவில் சட்டம் நிறைவேறிடுச்சுன்னா தமிழர்களுக்கு அங்க வேலை இருக்காது, அத்தனை பேர் இங்கதான் உடையாந்தாகணும். சரி, இவனுக்கு ஏது நாதி? இங்க இதே சட்டத்தை நிறைவேற்றணும், அதை நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சி, அது என்ன தமிழர் ஆட்சியா? திராவிட ஆட்சி. கன்னடர்களும் திராவிடர்கள் தானே, தெலுங்கர்களும் திராவிடர்கள் தானே, மலையாளிகளும் திராவிடர்கள் தானே, அவர்கள் இங்க வந்து பழைக்க வேண்டாமா? அப்ப தமிழர்கள் என்ன வருது? பிச்சை எடுக்கிறதா? எல்லாரும் பழைப்பா, தமிழன் பிச்சை எடுக்கணுமா? தமிழ்நாட்டுல எப்ப அது சட்ட மசோதா நிறைவேற்ற போறீங்க? தமிழன் ஆண்டா அது நடக்கும்.
தமிழருடைய மன வலியை உணர்ந்தவர்கள் ஆண்டால் அது நடக்கும். ஆள்கிறவர்கள் உலகத்திலே இல்லாத வித்தையா 10,000 குடும்பம் கூட இல்லாத ஒரு சமூகம் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இது வேற எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்கும்? அந்த சமூகம் அவர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் அந்த சமூகத்தை கூட விட்டுட்டார். தான் குடும்பத்தையே ஒரு சமூகமா நினைச்சு தான் குடும்பத்தை வளர்த்து இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் என்னங்க பண்றது? இந்த 8 கோடி மக்களை இப்படி வஞ்சிக்கக்கூடிய செயல்ல திமுக இறங்கிட்டு இருக்கு. ஒன்றும் செய்ய மாட்டேன்றீங்க. சாராய கடையை மூட மாட்டேன்றீங்க, சமூக நீதியை காப்பாற்ற மாட்டேன்றீங்க, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற மாட்டேன்றீங்க, காவிரி தண்ணியை வாங்கி தர மாட்டேன்றீங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்களாம் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர போறான். அவனுக்கு வேலை வாய்ப்பும் இல்லாம பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? உங்கள்கிட்ட நாங்க பெருசாலாம் கேட்கலையே. கர்நாடகா மாதிரி 100% கூட வேணாம். நீங்க சொன்னீங்கல்ல 75 விழுக்காடு தனியார் துறையில தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதை செய்யுங்க, பார்ப்போம் என்ன பண்றாரு.